மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக டெல்லி வரை சென்று மக்களுக்காக பாடுபடுவேன் என பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்குறுதி கொடுத்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என்றார். வாக்கு செலுத்தி என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் இதற்காக நான் டெல்லி வரைக்கும் சென்று உங்களுக்காக போராடுவேன். நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உங்களோட தோளோடு தோல் நிற்கிறேன். என்னோட குழந்தைங்க உங்க குழந்தைங்க வேற நினைக்கல, நம்ம குழந்தை எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். கடந்த தேர்தலில் தவறாக வாக்களித்து 10,000 குழந்தைகளின் படிப்பு வீணாகிவிட்டதாக பொள்ளாச்சி தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் பிரச்சாரத்தில் பேசினார். ஆனைமலை, சேத்துமடை, சின்னப்பபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த அவர் ஆளும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் மதுக்கடைகளை மூடுவதாக கனிமொழி கூறினார். ஆனால் தற்போது இருக்கும் டாஸ்மாக் கடைகளை விட அதிகமாக திறக்கப்பட்டுள்ளதாக அவர் கடுமையாக சாடினார். 10,000 பேரை படிக்க வச்சிருக்கலாம். ஏழை குழந்தைகளை தப்பா ஓட்டு போட்டு 10,000 ஏழை குழந்தைகளோட வாழ்க்கை போச்சு. இந்த 5 வருஷம் தப்பா ஓட்டு போட்டா வீணா போயிடும். எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்ல. ஒரே ஒரு கிராமத்தை கூட குடிசை இல்லாத கிராமமாக மாற்ற முடியவில்லை. அவர்களுக்கு எதற்கு வாக்கு என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள் கடுமையாக சாடினார். ஒரே ஒரு கிராமத்தை கூட இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல குடிசைகளே இல்லாத பகுதியா மாத்தி காட்ட முடியலமா இவங்களால? அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு வாக்கு? மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் 75 ஆண்டு காலத்தில் குடிநீர் கூட இல்லை, ஆனாலும் நாம் அவர்களுக்குத்தான் வாக்களிக்கிறோம் என விளாசினார். சாலை இல்ல, படித்தவர்களுக்கு வேலை இல்லை, அடிப்படையாக தேவைப்படுகின்ற விடயங்கள் கூட இல்ல, தண்ணி இல்ல. 75 ஆண்டு காலத்துல தண்ணி இல்ல குடிக்க, ஆனாலும் இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்திட்டே இருக்கீங்க. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் அதிமுக வேட்பாளர் ஜான்சிராணியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் எசக்கி சுப்பையா மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் திமுக பாஜக இடையே கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டு உள்குத்து வேலை செய்வதாக விமர்சித்தார். என்ன கணக்கு கள்ள உறவுனா, எனக்கு தென்காசியும் தூத்துக்குடியும் நீ விட்டு கொடுத்துரு, உனக்கு நான் பிஜேபியை விட்டு கொடுத்துறேன், திருநெல்வேலியை விட்டு கொடுத்துறேன், உள்குத்து கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதுதான் கள்ள உறவு. அதனால இப்ப என்ன நினைக்கிறாங்க, இங்க திமுகவும் பிஜேபியும் கள்ள உறவு வச்சிருக்காங்க. இதுதான் உண்மையான செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் திருவண்ணாமலை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திமுக வெற்றி பெற்றால் விவசாய கடன், கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்தார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் நம்ம வீட்டு பிள்ளைகள் வாங்கின கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். புதிய கல்வி கடன் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி இல்லாத கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் சுய குழு கடன் எல்லாமே தள்ளுபடி. புதிதாக வாங்கப்பட்ட விவசாய கடனும் தள்ளுபடி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.